டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வந்த டிராகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸும் பண்ணுவார். அந்த பொண்ணும் பிரதீப் நீ நல்லா படிக்கிற பையன், எனக்கு ரெகடாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். இதனால பிரதீப் +2 முடிக்கும் போது ஒரு சபதம் எடுக்கிறாரு. படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. அவன் எப்படி உன்னை தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி அவனை உன் பேர்ல இருந்து தூக்கிட்டு அங்க ஒரு காலேஜில் டிராகன்ற பேரில் ரெக்கார்ட் பையாக இருக்காரு. கிட்டத்தட்ட காலேஜே இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இதில் 48 அரியர் வேறு வச்சிருப்பாரு. காலேஜில் 48 அரியர் வச்சிருந்தாலும் கெத்தாக இருந்தவர் காலேஜை விட்டு வெளியே வந்ததும் உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்டை தாண்டினா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இவரோட அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரியே வீட்டில் நடிச்சுட்டு இருப்பாரு. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா. ஒரு கட்டத்தில் இவர் உயிருக்கு லவ் பண்ணி இந்த பொண்ணும் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சுகத்திலே இருக்கிற பிரதீப் ஒரு கட்டத்தில் நல்லா சம்பாதிக்கணுன்ற ஆசை வருது. இவருக்கும் 48 அரியர் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் மூலிமா ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு சேர்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் லவ் டுடே படத்துல எப்படி பண்ணியிருந்தாரோ அதே போல இந்த டிராகன் படத்துலயும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அனுபமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அங்கேயும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை பொய். ஆக்டர் கைடுவும் சூப்பரான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இவங்களுக்கு முதல் தமிழ் படம். முதல் படத்திலேயே இவங்க தனி ஃபேன் பேஸையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்கினோட ரோல் என்னன்னா டான் படத்தில் எஸ்ஜே சூர்யா பண்ண ரோலே தான் இந்த டிராகன் படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஜே சூர்யா ரோல் கிடையாது. ஒரு சிகரெட் இவர் மேலே விழுந்ததுலேருந்து கதை மாறும். மிஸ்கினும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. விஜய் சித்து அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாரு. அர்ஷத் கான் இந்த படத்தில் கூட்டி டிராகன்ற கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பாரு. இவரோட ரோலும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன், KS ரவிக்குமார், ஜார்ஜ் மரியன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் மியூசிக் தான். பிஜிஎம்மாக இருக்கட்டும், படத்தில் வர எல்லா சாங்ஸுமே இருக்கட்டும் நல்லாவே இருந்தது. லியம் ஜேம்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்துக்கு இது 2வது படம். இவரோட ஃபர்ஸ்ட் படம் ஓ மை கடவுளே, அந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டரான. 2வது படமான டிராகனும் அதே சக்ஸஸை கொடுத்துருக்கு. 3வது படம் சிம்பு கூட பண்ண போறாரு. மூவி நேம் காட் ஆஃப் லவ். இந்த மூவியும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். டிராகன் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஆன மூவி. ஒரு ஃபேக் ஐடி மூலியமா என்னென்ன தெலுங்குல நடக்குதுன்றத சூப்பரா சொல்லியிருக்காங்க. படத்துல அடல் கண்டென்ட் இல்லை, எடிட்டிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.